வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை பொங்கல் பரிசு எதிர்பார்க்கப்படுதுங்க. எகிருது இந்த பொங்கல் பரிசு. தமிழக மக்களுக்கு இந்த முறை 5000 ரூபாய் கிடைக்கும், ரொக்க பணம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அள்ளி கொண்டிருக்கிறதுங்க. தமிழர் திருநாளான பொங்கல் நெருங்கி வரும் நிலையில தமிழக அரசு இந்த பொங்கல் பரிசு மக்களுக்கு அறிவிக்க இருக்காங்க. எவ்வளவு ரொக்க பணம் உங்க அக்கௌண்ட்ல கிடைக்கும் அப்படின்றது இப்பொழுது கேள்விக்குறியா இருக்கு. சோ யாருக்கு எவ்வளவு அக்கௌண்ட்ல ரொக்க பணம் கிடைக்கும், ஒருவேளை எவ்வளவு அமௌண்ட்டை கொடுக்கலாம்? தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பரிசு தொகை வழங்குவது ஒரு வழக்கம். பணப்பரிசை வழங்குவது வழக்கம். இந்த பாரம்பரியத்தின்படி அரிசி, ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறதுங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022ல 21 மளிகை தொகுப்பு பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. 23, 24ல 1 கிலோ அரிசி, பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை கொடுத்துட்டு 1000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்பட்டது. 2025ல பணம் எதுவும் வழங்கல. அரிசி, கரும்பு, சர்க்கரை இவ்வளவுதான் வழங்கினாங்க. மக்கள் பாத்தீங்கன்னா 2025 பொங்கல் கொண்டாடணுமானே இல்ல. சோ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அதனால ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன் இந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல தேர்தல் முடிவுகள் இந்த பரிசு தொகுப்புக்கு ஆதரவாக முடிஞ்சிருக்கு. 10,000 ரூபாய் அந்த உரிமை தொகையில கொடுத்த பரிசு தொகுப்புக்கு பீகார்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கிறது. தமிழகத்திலையும் அந்த ஆதரவு கிடைக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு தமிழகத்துல அந்த ஆதரவு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஆனாலும் தமிழகத்துல அந்த ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். திமுக அரசு தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு வரவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் மீண்டும் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எகிரி தள்ளுகிறது. தற்பொழுது அதிகரித்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த முறை பரிசு தொகையின் அளவு முன்பை விட அதிகமாக இருக்கலாம் என்ற யூகங்கள் எழுந்திருக்கு. 2021ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. அப்ப கொடுத்ததுக்கும் இப்ப கொடுத்ததுக்கும் அப்படியே டபுளா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொங்கல் திருநாள மக்கள் கொண்டாட ரெடியா இருக்காங்க. இந்த முறை ரொக்க பணம் 5000 இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவலாக பரவி வருகின்றன. நிதி சவால் இதற்கு சாத்தியமா? கடந்த ஆண்டு கணக்கின்படி தமிழகத்துல 2.21 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இந்த குடும்பங்களுக்கு 5000 வழங்க வேண்டும் என்றால் அரசுக்கு சுமார் 11,000 கோடி ரூபாய் தேவைப்படும். நிதி நெருக்கடிகள் எல்லாமே போயிடுச்சு. அதனால நிதிய ப்ரிப்பரேஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இதற்காகவே தனியா நிதி ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன் உங்க அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.